தமிழ், இந்தாம்மா டீ சாப்பிடு. நான் கேட்கவே இல்லையே முத்தம்மா. தேவைப்படும்னு நினைச்சேன். சரி கொடுங்க. ம். உட்காருங்கம்மா. எதுக்கு தமிழ்? உட்காருங்க சொல்றேன். என்னது இது? போன மாச செலவுல 30,000 ரூபாய் இடிக்குது. எல்லா மாசத்துலயும் 30,000க்கு செலவு கணக்கே இல்லாம இருக்கு. யார்கிட்ட கேட்டா விஷயம் தெரியும்? என்னம்மா? இல்ல, கணக்குல எல்லா மாசமும் 30,000 ரூபாய் இடிக்குது முத்தம்மா. எனக்கு தெரியாதுமா. சாச்சா, உங்களுக்கு தெரியும்னு சொல்லல. எல்லாம் அந்த மீனாமாவா தான் இருக்கும். வழக்கமா எல்லா வீட்லயும் மருமக தானே வரவு செலவெல்லாம் பாப்பாங்க. அவங்க ரொம்ப வெள்ளந்திமா. அப்படிலாம் அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்க தானே கணக்கு வழக்கெல்லாம் பார்த்திருப்பாங்க முத்தம்மா. இல்லையே. அப்புறம் யாரு? ஆ, வெண்பாவா? அவ சின்ன பொண்ணாச்சே. அப்போ வர்ஷினி பாக்குறாளா? ஆஹா. அப்போ கணேசன் சாரா? இல்ல இல்ல இல்ல. இல்லையா? ஓ, அப்ப அமுதாமா பாக்குறாங்களா? அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிறது அமுதாமா தான். சரி, தேங்க்ஸ் முத்தம்மா. எதுக்குமா? இல்ல, சும்மாதான். நான் எதுவும் சொல்லலம்மா. என்ன எதுவும் மாட்டி விட்டுறாதீங்க. நான் வரேன். அம்மா, செலவுக்கு பணம் கேட்டிருந்தனே. இன்னைக்கு செலவுக்கு இவ்வளவுதான். சும்மா சும்மா பணம்னு நச்சரிக்காத, சரியா? சரி சரி. அமுதாமா, இங்க வாங்கல. என்ன? இல்ல, வரவு செலவு கணக்குல ஒரு 30,000 ரூபாய் இடிக்குது. அதுக்கு என்னென்ன செய்ய சொல்ற? எனக்கு வேலை இருக்கு, வா. அம்மா நில்லுங்க. என்ன வேலையா இருந்தாலும் இதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லிட்டு போங்கம்மா. நான் எதுக்கடி உனக்கு பதில் சொல்லணும்? இல்லம்மா, நீங்க தான் இத்தனை நாளா இந்த கணக்கு வழக்கெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன? அந்த 30,000 நான் திருடிட்டேன்னு சொல்றியா? இல்லம்மா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேலேயே பழி போடுவேன்? பாத்தியா மீனா, இந்த வீட்ல வேலை செய்யற வேலைக்காரி இவ எனக்கு திருட்டு பட்டம் கட்டுறா.